வணக்கம், வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ரொம்ப போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு பிடிக்கலன்னா குழந்தைங்கள ஏதாச்சும் கொண்டு போய் ஆசிரமத்துலையோ இல்லை அவங்க புருஷன்கிட்டயோ, அதாவது உங்கள் புருஷன்கிட்ட உங்கள் அப்பா கிட்ட குழந்தைங்களோட அப்பாக்கிட்ட சொல்லிட்டு, உங்களுக்கு வேற ஒரு ஆள் பிடிச்சிருக்கா, தயவு செஞ்சு போயிருங்க. அதை விட்டு கோர்ட்டில் ஜட்ஜே சொல்கிறாங்க, ஒரு இச்சைக்காக தனக்கு பிறந்த குழந்தைய கழுத்தை வச்சு கொள்வது, பாயசம் வச்சு கொள்வது, என்னங்க ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு. நம்ம காஞ்சிபுரம் இதில் அபிராமி பிரியாணி அபிராமின்னு சொல்லிட்டு இப்போ ஆயில் முழுக்க சாகர வரைக்கும் சிறந்தன்னு கொடுத்தாங்களே, அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இது ஒரு பொண்ணு அதே மாதிரி குழந்தைய, தனக்கு பிறந்த குழந்தைய கள்ளக்காதனுக்காக அவங்களுக்கு இளைஞரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தனக்கு பிறந்த குழந்தைய கழுத்தை நினைச்சு கொண்டிருக்காங்க. அந்த அபிராமி பிரியாணி அபிராமி அதாவது தூக்க மாத்திரை போட்டு கொண்டிருக்காங்க பாலில். இவங்க வந்து கழுத்தை நிச்சயம் அது கொண்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கொடூரமாக போயிட்டு இருக்குங்க. பசங்க குடிச்சிட்டு இருந்து அடிச்சது போக, பரதேச குடும்பம் போக, பசங்க மேக்சிமம் போச்சுன்னா குடி மட்டும்தான் இருக்கும். அது டார்ச்சராக இல்லை, ரொம்ப அளவுக்கு மீறி போச்சுன்னா, அதாவது டென்ஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா, இப்போ ரொம்ப ரொம்ப கெட்டு போகிறது ஒரே ஒரு விஷயம் தான். பசங்கள்கிட்ட ஒன்று ரொம்ப சரசரம் வச்சு கெட்டு போங்கன்னா சிகரெட்டு, தண்ணி, இதை விட்டா வேற எதுவுமே இல்லைங்க. பொம்பளை எல்லாம் அந்த காலத்துல அவ்வளோ சின்ன இவ்வளோ சின்ன ரொம்ப கம்மிங்க. இருக்கு, இப்பயும் இருக்கு. 100ல் 1 2 மட்டும் தான் இருக்காங்க பசங்க. பசங்க ஜாஸ்தி கெட்டு போறதுன்னா இப்போ, அதாவது ஜாஸ்தி பழக்கம் அப்படின்னா தண்ணியும் சிகரெட்டு மட்டும் தான் விட்டே தவிர, பொண்ணுங்கள் மாதிரி ரொம்ப கெட்டு போடல. பொண்ணுங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லா, இப்போ பொண்ணுங்க மாதிரி சமமா வேணும் உரிமை அப்படின்னு சொல்லி அதே அளவுக்கு ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. கள்ளக்காதலுக்காக பிறந்த குழந்தைங்களை இடையூறு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுறாங்க. ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு. என்ன பார்த்தீங்கன்னா, சட்டம் தன் கடமையை செய்கிற மாதிரி சட்டம் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அது தயவுதாட்சியமே பார்க்கறது இல்லை. அபிராமி, அந்த பிரியாணி அபிராமி செய்யும்போது தெரியல, ஜட்ஜி கேட்குறாங்க, ஏமா அப்போ குழப்பம் போது உனக்கு பாவம் இல்லையா, இப்போ வந்து கண்ணீர் எடுக்கிற, அதனால எங்கள் அப்பா அம்மா பார்க்கணும், அதனால குறைச்சி தண்டனை கொடுங்க அப்படின்றாங்க. ஏம்மா நான் வந்து ஜட்ஜுன்னு சொல்கிறாங்க, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உனக்கு இன்னைக்கே தூக்கு தண்டனை கொடுக்கணும், ஆனால் சட்டம் அந்த மாதிரி இல்லை, அதனால உனக்கு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு சாகும் வரைக்கும் உனக்கு சிறந்த சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண, அப்போ உனக்கு கள்ளத்துறப்புக்குதால உனக்கு பிறந்த குழந்தைங்கள சாகடிக்கும் போது உனக்கு பாவம் தெரியலையா, இப்போ அப்பா அம்மா பார்க்கணும் அப்படிங்கிறவ அப்ப எங்க போச்சு, இந்த சாதாரண இச்சைக்காக, அதாவது வந்து கள்ளக்காதனை, அந்த இச்சைக்காக தனக்கு பிறந்த குழந்தைங்களை கொள்ற அளவுக்கு நிலைமைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. நான் வீடியோ அப்லோட் பாருங்க. என்னென்ன இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த காஞ்சிபுரம் பிரியாணி அபிராமி மாரி பட்ட பேர் தான், பிரியாணி ரெடி பண்ற மாஸ்டர், அவனோட கள்ளக்காதல், அதுதான் பிரியாணி அபிராமி மாறிச்சு. இப்படி பட்ட பேர் வர ஜட்ஜி கேட்குறாங்க, ஏம்மா பட்ட பேர் எதுக்கு வைக்கணும்னு தெரியலாமா, இதுக்கெல்லாம் இச்சை எனக்கு வர கோவத்துக்கு உனக்கு இன்னைக்கே தூக்க தண்டனை கொடுக்கணும், ஆனால் சட்டத்துக்கு இடம் இல்லாதனால அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு உனக்கு வாழ்நாள் வரைக்கும் சிறை, அதை சாகிற வரைக்கும் சிறை தண்டனை சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு, அந்த பிரியாணி அபிராமி அழுதா. என்ன பார்த்து இப்போ அழுகிற, இப்போ உனக்கு பாவம் பார்த்து முகத்தை முடிக்கிற நீ, அப்போ குழந்தைங்களை சாவடிக்க போகும்போது உங்க அப்பா அம்மா எங்க போனாங்க, அந்த குழந்தை சின்ன குழந்தை என்ன பண்ணுச்சு, ஒரு கள்ளக்காதல் இச்சைக்காக நீ இப்படி பண்ற. நீ அதே மாதிரி வீடியோ அப்லோட் பண்றேன். கோயம்புத்தூர்ல இதே மாதிரி ஒருத்தவங்கள ஒரு லேடி தனக்கு பிறந்த குழந்தைய கள்ளக்காதனோட சந்தோஷமா இருக்கும் முடியும் இச்சைக்காக இளைஞரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிறந்த குழந்தைய கழுத்தை நிச்சு கொண்டாங்க. இதெல்லாம் என்ன எங்க போகுது, பசங்க அப்படியே கெட்டு போனாலும் சிகரெட்டு தம்மு தாங்க. அந்த பல பேர் வச்சிருந்தது, இவரை வச்சிருக்கா, அவரை வச்சு இருக்கு, 1 2 மட்டும் தான். இப்போ அவ்வளோ ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு இல்லைங்க, காலம் மாறிட்டு இருக்கு. அப்போ அதான் இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீக் அவுட்டாக போகிறது பொண்ணுங்க தான். நாங்களும் காலத்துக்கு ஏற்ப மாறி இருக்கோம் பசங்க சொல்கிறாங்க, பசங்க மாறி இருக்கிறது வந்து மேக்சிமம் என்னன்னா தப்பு பண்ணுறது, அதாவது மேக்சிமம் 190 பேர் சிகரெட்டு, தண்ணி, இது மட்டும் தான் தப்பாக தெரியுங்க. 100ல் 1 2 அஃபேர், பொண்டாட்டியை வச்சு மற்ற ஆளுங்கள 1 2 100க்கு ஃபர்ஸ்ட் 190 இருந்தாங்க. இப்போ காலம் மாறி தனக்கு வர்ற ப்ரெஷரை தண்ணி தம்மு, அவ்வளோதான் மேக்சிமம் தப்புன்றது பசங்க. இவ்வளோதான் எனக்கு நல்லா தெரியுதுங்க.
என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பசங்க பொண்ணுங்க தான் அளவுக்கு மீறி போயிட்டாங்க. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள், சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம், தயவு செஞ்சு. ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. கோவையில் 4.5 வயது பெண் குழந்தை கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டது உறுதியானதை தொடர்ந்து தாயின் கள்ளக்காதலனை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் இருகூர் பகுதியைச் சேர்ந்த தமிழரசி கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் அவரை பிரிந்து 4.5 வயது மகள் அபர்ணா ஸ்ரீயுடன் வாழ்ந்து வந்தார். கட்டிட தொழிலாளியாக பணிபுரிந்த தமிழரசிக்கு உடன் வேலை செய்த தருமபுரியைச் சேர்ந்த வசந்த் என்பவருடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது குழந்தையை பிரிந்து வந்தால் திருமணம் செய்து கொள்வதாக வசந்த் கூறவே அபர்ணா ஸ்ரீயை தமிழரசி கொலை செய்தார். இந்த சம்பவத்தில் தமிழரசி ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது வசந்தையும் போலீசார் கைது செய்தனர்.